இங்க வச்சிருந்த பால் பாக்கெட்டை காணாமே. இதுக்குள்ள எது விழுந்துருச்சா? ராணி, ஏ ராணி. சோபா, இப்ப இந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எப்ப பாரு வாழு வாழுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க நீங்க வந்துருவீங்களா, அதான் டீ போடலான்னு. அங்க போய் நீ ஃபர்ஸ்ட் இங்க வா. எங்கங்க, எனக்கு வேலை இருக்கு. அங்க வந்து பாருன்னு சொன்னேன். எங்க வந்து பாக்க? போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன், எனக்கு வேலை கிடக்கு. ஏய் இந்தாடி. சோபா, என்னங்க இப்போ உங்களுக்கு? அங்க வந்து மருமகளை பாரு. லேப்டாப்பும் கைமா உட்காந்துக்கிட்டு மூஞ்சியே ஒரு மாதிரியா இருக்கு. போய் என்னன்னு பாரு. மருமகளா? ஏண்டி நான் சொல்லிட்டே இருக்கேன், இப்படி மர மாதிரி நின்னுட்டு இருக்க? போடி. இப்பதாங்க அவளை பார்த்துட்டு வந்தேன், நல்லாதான் இருக்கா. ஏ ராணி, நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், நான் கோவப்படுத்தாத. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டாம உங்களுக்கு இருக்கவே முடியாதா? அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அவ உண்டு வேலை உண்டுன்னு தானே இருக்கா. உங்களை என்ன பண்ணா? ஏண்டி, முழுகாம இருக்கிற பிள்ளை இப்படி மூஞ்சி வந்து தொங்கி போய் ஒரு மாதிரி என்னண்டோ இருக்காடி. போய் என்னன்னு பாருன்னா நீ பாட்டுக்கு இருக்க. இப்ப போய் பாக்குறியா என்னன்ற? பாக்குறேன் பாக்குறேன். அண்ணன் நட போட்டு போகாம சீக்கிரம் போ. ஆத்தி, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அத்தை, உங்க கையில வச்சிருக்கீங்கல்ல அந்த புடவையே நல்லா இருக்குதே. ஆமாமா, எடுங்க, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, எதை எடுக்க எதை விடனே தெரியல. சம்மந்தியம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? எனக்கு பிடிச்சிருக்குமா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அத்தை, அப்புறம் என்ன, நம்ம செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிடுங்க. இருங்க யசோதா, பிள்ளைங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம், அதுகளுக்கு பிடிக்கணும்ல, அதுக்கு தானே கட்ட போதுங்க. சம்மந்தியம்மா, அது என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சுங்க, பட்டெல்லாம் பற்றி எங்களுக்கு தெரியாது, நீங்களே எதையாவது ஒன்று எடுங்க. நாங்கள் இந்த பிரைடல் ட்ரெஸ்ஸாம்ல அதை போய் பார்க்க போயிடுச்சுங்க இந்த ரிசப்ஷனுக்கு. அதனால நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதையே நம்ம பேக் பண்ணிடலாம். ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. எவ்வளோ கலெக்ஷன். ராதா, இங்க பாரு எவ்வளோ இருக்குன்னு. எல்லாமே செம்மையா இருக்குல்ல. இதெல்லாம் போட்டுட்டு எப்படிதான் நிக்க போறோமோ தெரியல. ராதா, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணலாமா? சரி விஜய். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்க. சரி கோரின்னு கேட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு ராதா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடு விஜய். என்னடி இப்படி சொல்ற, உனக்கும் பிடிக்கணும்ல, நீ சொல்லு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு, அதையே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று எடுடி. என்ன ராதா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. அது அது விஜி. என்ன சொல்லு. இதெல்லாம் எவ்வளோ ரூபா இருக்கும்? எவ்வளோ ரூபாவா? எல்லாமே 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலேயே இருக்கும்டி. அவ்வளோவா? அவ்வளோவா இருக்கும்? ஆமா, ஏன்? விஜி, நீ மட்டும் எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம். ஏன்டி இப்படி சொல்ற? நான் ஏதாச்சும் பழைய சாரி, அம்மாவோட சாரியெல்லாம் நிறையா இருக்கு, அதை வேணா கட்டிக்கிறேன். எனக்கு பழைய சாரியை கட்டிக்கிறியா? ஏ பைத்தியக்காரி, கல்யாண பொண்ணு நீ, கல்யாணத்துக்கு புதுசு தான் கட்டணும். இல்லை விஜி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இவ்வளோலாம் என்கிட்ட காசு இல்லை. என்னோட பட்ஜெட்லாம் ஒரு 500 1000 தான். அதுக்குள்ளே தான் என்னால் ட்ரெஸ் எடுக்க முடியும். நீ எடுத்துக்கோ விஜி, எனக்கு வேண்டாம். என்னடி லூசு மாதிரி பேசுற? ஆமா விஜி, உனக்கு எடுத்து கொடுக்க உன்னோட அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்க யாரும் இல்லைல்ல, அதான் நான் சொன்னேன். நீ உனக்கு மட்டும் எடுத்துக்கோ. விஜி, வாய மூடுன்னு சொன்னேன். இன்னும் 2 போடுங்க விஜி. ரவியத்தா, இவ என்ன சொன்னா பாத்தீங்களா? கேட்டுட்டு தான் இருந்தேன். ராதா, என் கூட வா. போடி போ, கூப்பிடுறாருல. விஜி, ஏண்டி இப்ப கோவப்படுற? கோவப்படுறேனா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கொண்டு போட்டுருவேன் பாத்துக்கோ. நான் யாருடி உனக்கு? நான் யாரு? இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் அப்பா அம்மா உன் அப்பா அம்மா மாதிரி தானே. அப்ப நீ என் அப்பா அம்மாவும் உன் அப்பா அம்மாவும் நினைக்கல, வேற யாரோ மாதிரி தானே நினைக்கிற. காசை பத்தி பேசுற, காசு. உங்ககிட்ட யாருடி இப்ப காசு கேட்டது? போறாதா, என்கிட்ட பேசாத. விஜி விஜி. ராதா, ஒன்னும் பேசாத, என் கூட வா. ரவி, அது வந்து நான் வேணும்னு வான்னு சொன்னேன். ஐயோ,
என்னன்னு தெரியல, தலை வேற சுத்துதே. ஒரு மாதிரியா தலை வலிக்குது. சத்யா, சத்யா. உள்ள வாங்கத்த. என்னம்மா சத்யா, உடம்புக்கு என்ன பண்ணுது? கொஞ்சம் ஒரு மாதிரியா தலை சுத்தலா இருக்குத, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இதுக்கு தான் சும்மா சும்மா இந்த லேப்டாப் எடுத்து நோண்டாதன்னு சொல்றது. வேலை வேலைன்னு இப்போ நீ உடம்புக்கு எடுத்துக்கிற பாத்தியா? இப்போ நீ என்ன ஒரு உசுரா 2 உசுறு, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ரெஸ்ட் எடுனாலும் கேட்க மாட்டேங்கிற. அங்கே வாங்க, உங்கள் மாமா என்கிட்ட வந்து என் உயிர் எடுத்துட்டாரு. போய் மருமகளை என்னன்னு பாரு, மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தா அப்படித்தான் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? மாமாவா? அவர் என் மேல அக்கறைப்படுறாரா? ஆமா சத்யா, அதிசயமா இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, எப்படியோ போ. இதனாலயாவது உன் மேல அக்கறை வருதான்னு பார்ப்போம். அது இந்த ஜென்மத்துல வராது. சரி, அந்த ஆள் கிடக்குது விடு. நீ உனக்கு தலை சுத்துதுன்னு, தலை சுத்துதுன்னா அப்படியே எந்திரிச்சு நடக்கக்கூடாது. அப்படியே இருந்த இடத்துல படுத்துக்கோ, சரியா? சரி, நான் இப்போ போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா? அத்தை, விக்ரம்க்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா? ஏம்மா, என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது? எதுவாக இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லு. ஐயோ அத்தை, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா அப்படியே விக்ரம் கூட வெளியில் போயிட்டு வரலான்னு தோணுது, அதான். என்ன சத்யா, அம்மாவை பார்க்கணுன்னு தோணுதா? அத்தை சொல்லுமா, அம்மா வீட்டுக்கு போகணுமா? எப்படித்தான் என் மனசில் உள்ளதை கரெக்டாக சொன்னீங்க. ஒன்றும் இல்லை சத்யா, இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்களுக்கு இப்படி தான் தோணும். அம்மா கூட இருக்கணும்னு தோணும். என்னதான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அம்மா பார்த்துக்கிற மாதிரி வருமா? அம்மாவை பார்க்கணும், வீட்டுக்கு போகணுன்னா என்கிட்ட தைரியமாக சொல்ல வேண்டியதானே. அதுக்கு ஏன் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்க? இல்லைத்த, மாமாவுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போனால் பிடிக்காதில்ல, அதனால தான் சரி போக வேண்டான்னு முடிவெடுத்தேன். சும்மா வெளியே மட்டும் போயிட்டு வரலான்னு. சத்யா, அவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, விடு. உனக்கு என்ன தோணுதோ அத்தை கிட்ட சொல்லு, நான் உனக்கு எல்லாம் பண்றேன். அதை விட்டுட்டு ஆசையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை. சரி, நான் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்னு. நிஜமாவத்த? மாமா எதுவும் சொல்ல மாட்டார்ல? அவர் கிடக்காரு, விடு. அவர் எது என்னைக்கு சொல்லாம இருந்ததா? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் த. ஐயா, தேங்க்ஸ்லாம் நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸு? சரி, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எந்திரிச்சு நடக்காத, தலை சுத்தும், அப்படியே படுத்துக்கோ. சரிங்க அத்தை. இப்ப இவன் எதுக்கு மருமவே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கியா? டாடே, என்னம்மா? இப்ப எதுக்கு அங்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க? இப்படி வந்து உட்கார்றது பாருடா. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அந்த பக்கம் பாக்குறியா? என்னடி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தலை சுத்துதான், அவ்வளோதானா? சும்மா தலை சுத்துதா? ஏண்டி அசால்ட்டா சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் போவோமா? கூப்பிடு. ஏங்க, இந்த மாதிரி நேரத்தில் தலை சுத்தல்லாம் வர்றது சகஜம், நான் பார்த்துக்கிறேன், வழி விடுங்க. கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பூமி தலைகீழ சுத்துது. ஏய், இந்தாடி ஒரு காஃபி கொண்டு வா போ. கொண்டாரன். நீ என்னம்மா என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சிலியா நியூஸ் ஓடுது? பேப்பரை பார்த்து படி. சரிப்பா, சரி. எங்க எங்க என்ன? ஏன் கோபமா இருக்கீங்க? உன்னை பேசாம வர சொன்னேன். ரவி, இந்த மாதிரி கோபமா இருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. டிரைவர், வண்டியை வீட்டுக்கு விடுங்க. ஓகே சார். என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்க? சத்யா, உனக்கு என்னாச்சு? அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்க, ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்னு சொன்னியா? அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னியா? ஏன் சத்யா, என்னாச்சு? இங்க உனக்கு இருக்க பிடிக்கலையா? அப்பா ஏதாச்சும் சொன்னாரா? ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? இல்லை சத்யா, ஆஃபீஸில் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அதான் வேகமாக வந்தேன். சரி கிளம்பு, அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்னடி
நீ தானே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன. அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா இப்ப என்னன்னா அசால்ட்டா உட்காந்துருக்க. என்ன பண்ணுது உனக்கு? என் செல்ல புருஷா, எனக்கு ஒன்றும் இல்லை. நிஜமா ஒன்னும் இல்லைல்ல? ஏதாச்சும் இருந்தா சொல்லிடு சத்யா. விக்ரம், எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணி. அதான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு 2 டேஸாக தோணிட்டே இருந்துச்சு. சரி, நான் அம்மா வீட்டுக்கு போனால் மாமாவுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் பேசாமல் இருந்தேன். ஆனால் அத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அதான் உங்களுக்கு வர சொல்லி போயிட்டு வரலாமேன்ட்டு கூப்பிட்டேன். வேற எதுவும் இல்லைங்க. சொப்பா, வேற எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒரு மாதிரியா இருச்சு சத்யா. சரி கிளம்பு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இப்போ வேணாம். ஏண்டி, நீ தானே போகணும்னு சொன்ன. விக்ரம், வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாம்? எனக்கு இப்போ உங்கள் கூட இருக்கணும், அதனால தான். உருகி உருகி போனதடி உள்ளம் யான். விக்ரம், காலையில் போகலாம். இப்போ லேட் ஆயிடுச்சு. அங்கே எல்லாரும் ஜவுளி கடைக்கு போயிருக்காங்களாம். வீட்டில் யாரும் இல்லை, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அம்மா இந்த டைமில் நீ வெளியே வராத, நாளைக்கா வான்னு சொன்னாங்க. அதனால தான் நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க. சரிம்மா. ஆமாம், ஏன் அறக்க பறக்க பிடிச்சி ஓடி வந்தீங்க? ஏன் என் மேலே அவ்வளோ பாசமா, இல்லை நம்ம குழந்தை மேலையா? ஏய் விக்ரம், ஃபஸ்ட்டு நீ தான் எனக்கு குழந்தை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்போனா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டுக்காமல் இருக்க மாட்டீங்களே? ம், எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட சத்யா தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். ஐ லவ் யூ விக்ரம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. உருகி உருகி போனதடி உள்ளம் யானியே குருகி. ஏங்க, இப்போ எதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அங்கே கடையில் பாட்டி அத்தெல்லாம் காணும் தேடுவாங்க. ஒன்றும் வேணாம், நீ வீட்லயே இரு. ஏன் இப்போ கோவமாக பேசுகிறீங்க? பின்ன என்ன ராதா, ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? நம்மளுக்காக தானே எல்லாரும் வந்திருக்காங்க. நான் நம்ம கல்யாணத்துக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ அந்த சந்தோஷம் கூட இல்லாமல் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது? என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாங்கிற. ஜவுளி கடையில் என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? என்ன நினச்சி நீ அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல ராதா. ஆனால் நான் என் அப்பா அம்மா என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உனக்காக எல்லாம் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ இப்படி ஒருத்தன் இருக்கேன்றதே நீ உன் மனசில் நினைக்கல. உனக்காக நான் இருக்கேன்றதே நீ நினைக்கல. உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா ராதா? அப்படிலாம் இல்லைங்க, அந்த அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. அப்புறம் ஏன் அம்மா அப்பா எல்லாம் பார்த்து உனக்கு எல்லாம் செஞ்சாதான் அது செய்யறதா அர்த்தமா? நாங்களும் அப்போ எதுக்கு இருக்கோம்? அப்போ நீ என்னையும் என் குடும்பத்தையும் உன் குடும்பமாக நினைக்கல, அப்படித்தானே? இல்லை, அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வேற என்னை என்ன சொல்ற சொல்லு. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருந்தும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ உன்னை வேறையா பார்க்குற, எங்களை வேறையா பார்க்குற. இல்லை இல்லை, நான் உங்களை என்னைக்கு வேறையா பார்த்ததில்ல. என் உயிராக தான் பார்க்குறேன். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் ஏண்டி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? ராதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். என் வாழ்க்கையே உனக்காக இருக்குன்னு நினைக்கிறவன். நீ சந்தோஷப்படுறத பார்த்து ரசிக்கிறவன். என்கிட்ட ஏன் ராதா இப்படிலாம் பண்ற? ஏன் நான் உனக்காக காசு கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூடாதா? அதில் நீ வாங்கி நீ போட மாட்டியா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ உரிமையை என்ன வேணாலும் என்னை கேட்கலாம். அதை விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ராதா. இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும், விஜிக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். என்ன விடு, விஜி உனக்கு ஃப்ரெண்டு தானே. எனக்கு முன்னாடியிலிருந்தே அவளை உனக்கு தெரியும்ல. அவகிட்ட கூடயுமா உரிமை எடுத்து எதுவும் கேட்க மாட்டேன்? என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐ எம் சாரி. நான் சொன்னது தப்பு தான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்களையே கேட்குறேன். உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லலை. என்னால் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்?
விடு ராதா, நீ எனக்கு பாரமா? அப்படியே நினச்சிக்கிட்டு இரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் உனக்கு பாரமா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படிதான்டி, அப்படிதான். என்கிட்ட பேசாத.